தெய்வ மனங்களுக்கு வணக்கம். முருகப்பெருமானின் வாழ்வில் செய்த அற்புதம் இதை தான் நான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்து விஜய் டிவிலேருந்து கால் வந்துச்சு. இந்த மாதிரி வந்து ஒரு டாபிக் இருக்குது, பேச வரீங்களா அப்படின்னு. நமக்கு வந்து நம்ம தான் டிவியில் எல்லாரையும் பார்த்துட்ருக்கோம், நம்மளை டிவியில் வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு அந்த டாப்பிக்கும் வந்து எனக்கு வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னு நான் உடனே ஓகே சொல்லிட்டேன். 2 நாள்லேயே வந்து ஷூட்டிங் இருக்குது வாங்க அப்படின்னு சொன்னோன்னே, எந்த கிளேன் டிக்கெட்டில் அப்படின்னு வந்தே பாரத்தில் வந்து டிக்கெட் போட்டுட்டு நானும் ஒரு ரூமில் போய் ஸ்டே பண்ணிட்டேங்க. அடுத்த நாள் காலையில் வந்து வேகமாக கிளம்பணும் அப்படின்றதுக்காண்டி நான் கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன் அப்படின்னா, வேல்மாறல் வந்து நான் படித்தேங்க. எதுக்குன்னா, எல்லாருக்குமே ஒரு ஸ்டேஜ் ஃபியர் பயம் அப்படின்னு இருக்கும். அதாவது எனக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய எடுக்கிறனால ஸ்டேஜ் ஃபியர் இல்லைனா கூட அந்த டே வந்து என்னோட டேவாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி வேல்மாறல் நான் படித்தேன். அதுவும் இல்லாமல் வாக்கு சுத்தம் அப்படின்னு இருக்குது. நீங்கள் வேல்மாறல் எதுக்காண்டி படிக்கிறீங்களோ அது வந்து கட்டாயமாக வந்து உங்களுக்கு வந்து உடனே வந்து முருகப்பெருமான் நடத்தி வைப்பார். வேல்மாறல் படிச்சுட்டு என் பேக்லேயே வந்து நான் வேல்மாறலோட புக்கு அப்புறம் வந்து முருகப்பெருமானோட வேல்லாம் வச்சுட்டு போனேன். பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப நல்லா வந்து பேச சான்ஸ் கிடச்சிச்சு. ஆனால் அது வந்து 7 மணி நேரம் ரெக்கார்டிங். ஆனால் நம்ம பேசினதுலாம் வருமா அப்படின்னே தெரியாது. இன்னைக்கு தான் வந்து டெலிகாஸ்ட் ஆச்சு அதோட எபிசோட். நான் நிறைய இடத்துல பேசுகிற மாதிரி காமிச்சிருந்தேன். ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசுகிற மாதிரி இருந்துச்சு. என்னன்னா, முருகப்பெருமானோட அருளால தான் இதெல்லாம் என்னால் பேச முடிஞ்சிச்சு அப்படின்னு நான் ஸ்ட்ராங்காக நம்புறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.